இது அமைந்திருக்கிற இடம், இது உருவாக்கப்பட்ட விதம், இதை பத்தி எல்லாம் சொல்லுங்களா? நத்தம் என்கின்ற வட்டாரத்திலே பரளி என்கின்ற கிராமத்துல இது அமைச்சிருக்கோம். மதுரையில இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் வெளியில. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா நாங்க 1.5 கிலோமீட்டர் மார்ஜின்ல திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ள போயிடுறோம். ஸோ ப்ராஜெக்ட் இருக்கிறது வந்து திண்டுக்கல் மாவட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் மதுரையை சார்ந்துதான் இருக்கிறது. ரொம்ப ஒரு அழகான சூழல். அது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மாந்தோப்பும் தென்னந்தோப்பும் இருக்கிற ஒரு பகுதி. அதனால எங்க இடத்த சுற்றிலும் 360 டிகிரியும் பாத்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கும். அதை பார்த்தா வந்து மதுரைக்கு இவ்வளவு அருகாமையில் இப்படி ஒரு இடமா என்று சொல்கின்ற அளவிலே இருக்கும். ரொம்ப ஒரு ரம்யமான சூழல். அந்த இயற்கை அழகு மாறல. சுத்திலும் நிறைய குக்கிராமங்கள். அந்த கிராமங்களிலும் பாத்தீங்கன்னா அந்த மண் வாசனை இன்னும் மாறாம இருக்கிறது ஒரு தனித்தன்மை. இப்போ பல இடத்துல பாத்தீங்கன்னா கிராமம் வந்து நகர அளவு வளர்ந்துருச்சு. எது கிராமம் எது நகரம், மக்களுடைய நடை உடை பாவனையில இருந்து எல்லாமே முன்னேறிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த நோக்கில பாக்குறப்போ அது ஒரு அத்தென்டிக் என்று சொல்லக்கூடிய வகையில ஒரு அருமையான சூழலை தான் அமைச்சிருக்கோம். சரி, இப்போ ஒண்ணு வந்து ரிசார்ட், ஒண்ணு பண்பாட்டு மையம் சொன்னீங்க. இந்த பண்பாட்டு மையத்துல என்னவெல்லாம் செயல்பாடுகள், அதை எப்படி வடிவமைச்சிருக்கீங்க, கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அதாவது நானும் என் கணவர் வந்து கட்டிடக்கலை வல்லுனர் திரு கணபதி அவர்கள். நாங்க நிறைய வெளிநாடு பயணங்கள்லாம் செய்ததுல ஒவ்வொரு நாட்டிலையும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கலாச்சாரம் அப்படிங்கறத இந்த படம் பிடித்து காமிச்சு சந்தைப்படுத்துதல்ல வந்து அவங்க ரொம்ப நல்ல கெட்டிக்காரத்தனமா செய்யறாங்க. ஒரு 200-300 வருஷம் வரலாற்று இருக்கின்ற நாடுகள் கூட அந்த கலாச்சாரத்தை வந்து படம் பிடித்து அதை ஒரு டூரிசம் ப்ராடக்ட் அப்படிங்கிற முறையில வரவங்க எல்லாம் அதை பார்த்துட்டு போற மாதிரி ஏற்பாடு. அப்போ நம்ம அதை பாக்குறப்போ நம்ம நாட்டுல வந்து 2000-3000 வருஷத்துக்குரிய ஒரு பண்பாடை வச்சுக்கிட்டு இதை வந்து வரவங்க நுகரக்கூடிய வகையிலே இதை அமைத்து தருவதற்கான ஒரு ஏற்பாடு இல்லையே அப்படின்றது ஒரு ஏக்கமா இருந்துச்சு. அப்ப பண்பாட்டு மையம் அமைக்கிறப்போ நாங்க என்ன யோசிச்சோம்னா, எங்களுடைய எத்தனிக் ரிசார்ட் பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு 15 குடில்கள் தான் இப்பதான் தொடங்கி இருக்கிறோம். பட் அதுக்கு மட்டும் இல்லாமல் மதுரைக்கு வரக்கூடிய பயணிகள் எல்லோருமே அனுபவிக்க வேண்டும் என்கின்ற முறையிலே அதை கொஞ்சம் பெரிய அளவுல நாங்க அமைச்சிருக்கோம். அப்போ உள்ளுக்குள்ள வந்து ஒரு 500 பேர் அமரக்கூடிய ஒரு கலையரங்கம் இருக்கு. ஒரு அழகான கோயில் வளாகம் இருக்கு. அங்க எல்லா ஹிந்து கடவுளரையும் பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கோம். அது எதுக்குன்னா ஹிந்துயிசம் ப்ரீச் பண்ணணுங்கிற நோக்கம் இல்லை. ஆனால் நம்முடைய கலாச்சாரத்திலே மதம் என்பது வாழ்க்கையில எப்படி ஒரு அன்றாட வாழ்க்கையில ஒரு முக்கிய பங்காக இருக்குன்னு காமிக்கிறதுக்கு தான். இப்போ மாலை வேளைகள்ல அது இயங்கக்கூடிய ஒரு வளாகம். அங்க வரக்கூடிய விருந்தினருக்கு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு வில்லேஜ் கேம்ஸ் ஏரியா என்ற ஒரு பகுதி இருக்கும். அங்க நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுகள், கபடி மேட்ச்ல இருந்து வழுக்கு மரம், முறியடித்தல், பாண்டி, பல்லாங்குழி, கோழிக்குண்டு, பரமப்பதம், நாலாம்பழங்குட்டம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து அங்க சுத்து வட்டாரத்துல உள்ள கிராமத்து குழந்தைங்க சாயந்தரம் பள்ளிக்கூடம் முடிஞ்சோடனே அங்க வந்து விளையாண்டு இருப்பாங்க. அவ்வளவுதான் ஏற்பாடு. அதை இவர்கள் பார்க்கலாம், பங்கு பெறலாம். அது முடிந்த உடனே அந்த கோயில் வளாகத்துக்கு அழைச்சிட்டு வருவோம். அங்க வந்து அழகான ஒரு புல்தரை இருக்கு. அதில் அமர வச்சு ஒரு 15 மணித்துளி இந்து மதத்துடைய அடிப்படை தத்துவத்தை மட்டும் அவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். எடுத்து சொல்லிட்டு அன்னைக்கு ஏதாவது எந்த கடவுளுக்கு விசேஷமா இருக்கும். இப்போ பிரதோஷம் என்றால் அன்னைக்கு சிவனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பூஜை இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் ஆர்த்தி காமிக்கிறதுல இருந்து அதுக்குரிய அர்த்தங்களை எடுத்து சொல்றப்போ அதை வந்து அதாவது கிட்டத்தட்ட வந்து எல்லாமே ஒரு கதை சொல்ற பாணியிலேயே போகும். அது வந்து அவர்கள் மனசுல வந்து பதியறதுக்கு வந்து உதவும். ஏன்னா நம்ம இடத்துக்கு வரப்ப எல்லாமே அவர்களுக்கு புதுசு. இப்போ அடுத்தாப்புல ஆடிட்டோரியத்துல பாத்தீங்கன்னா 6:30 மணி துவங்கி 1 மணி நேரத்துக்கு கலை நிகழ்ச்சி கொடுப்போம். முதல்ல வந்து ஒரு 15 to 20 மணி துளி கர்நாடக சங்கீதம் இருக்கும். வாய்ப்பாட்டாகவோ அல்லது ஒரு புல்லாங்குழல் வாத்திய கச்சேரியாகவோ. அதை தொடர்ந்து ஒரு 25 மணி துளி பரதநாட்டியம் இருக்கும். தொடர்ந்து ஒரு 20 மணி துளி கிராமிய கலைகள் இருக்கும். கிராமிய கலைகள்ல நிறைய இருக்கு நம்ம ஊர்ல. தினப்படி ஏதாவது ஒரு 3 அல்லது 4 வகைகளை அதை செஞ்சு காமிப்போம். இந்த 1 மணி நேர நிகழ்வுக்கும் பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல முழுமையாக அந்தந்த கலைகளோட வரலாறு அண்ட் இப்ப பரதநாட்டியத்துல ஒரு உருப்படி ஆடுறாங்கன்னா அதை விவரித்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன லெக்சர் டெமோ மாதிரி அவங்க சொல்லிடுவோம். அப்ப அவங்க பாக்குறது புரியும். இது முடிந்த உடனே அங்க ஒரு சின்ன தோற்பார்வை கூத்து கலையரங்கம் இருக்கு. அங்க தோற்பார்வை நிகழ்ச்சி நடக்கும். அங்க பெரும்பாலும் அதுல பாத்தீங்கன்னா ராமாயண கதைகளை தான் அவங்க எடுத்து சொல்றாங்க. அதுலயுமே அன்றைய காட்சி என்ன, சுந்தரகாண்டம் அப்படின்னா என்ன காட்சிங்கிறதையும் அவங்களுக்கு விளக்கி சொல்லிடுவோம். இதெல்லாம் முடிந்த அந்த இடத்துல ஹைலைட் என்னன்னா நாங்க கொடுக்கக்கூடிய இரவு உணவு. ஒரு உணவு குடில் ஒண்ணு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு இலை போட்டு பரிமாறி ஒரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் தமிழ் ஃபுட் என்று சொல்லக்கூடிய வகையில ஒரு பக்கம் இந்த சிறுதானியங்கள், வரகு, திணை, சாமை, குதிரவாளி இதுல செய்யக்கூடிய உணவு பதார்த்தங்கள் அதுல கட்டாயமா இருக்கும். அப்புறம் அப்பம், சுழியன், நம்ம ட்ரெடிஷ்னலா வீட்டுல செய்யக்கூடிய இனிப்பு வகைகள் அந்த மாதிரி. அப்புறம் வீடுகளில் மட்டுமே செய்கின்ற கூட்டாஞ்சோறு, எள்ளு சாதம், உளுத்தம்பருப்பு சாதம் இந்த மாதிரி. இது எதுக்குன்னா இப்போ ஒரு சுற்றுலா பயணி வந்து பொதுவா பாத்தீங்கன்னா நட்சத்திர ஹோட்டல்ல தங்கிக்கிட்டே வருவாங்க. அங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தமிழ் உணவு ரேஞ்சுங்கிறது இட்லி, பொங்கல், சட்னி, சாம்பாரோட முடிஞ்சிடும்.
இதை தாண்டி நமக்கு இவ்வளவு இருக்கு அப்படிங்கறத அதை எல்லாரும் விரும்பி எல்லாரும் சாப்பிடுறாங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியம், விரும்பி சாப்பிடுறாங்க. இப்ப கம்பு தோசை கார சட்னி எல்லாம் கொடுத்தோம்னா அப்படி ஒரு சமயம் ஜப்பான்ல இருந்து சில பயணிகள், உலகத்திலேயே நாங்க புரிஞ்சுக்கிட்டதுன்னா ஜாப்பனீஸ்காரங்களுக்கு தான் கொஞ்சம் கூட காரம் ஆகல. அந்த கம்பு தோசை கார சட்னி சாப்பிட்டு அவங்களுக்கு மூக்கெல்லாம் செவந்து கண்ணால தண்ணி. அமெரிக்கர்கள் கூட அங்கெல்லாம் வந்து நம்ம நாட்டுடைய தாக்கம் ஜாஸ்தி ஆயிட்டதால அமெரிக்கா யூகேல எல்லாம் நம்ம சாப்பாட்டு காரம் அவங்களுக்கு பழகிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப அதாவது இந்திய ஃபுட்னா ஸ்பைசியா இருக்கும் ப்ரிப்பேர்டா, இவர்களுக்கு தான் அந்த காரம் தாங்கல. இருந்தாலும் அதை வந்து அன்னைக்கு அதை சாப்பிட்டே ஆகணும். அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வெளிநாட்டு பயணிகள்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எங்க போனாலும் அந்த லோக்கல் கல்ச்சரை வந்து முழுமையா ஒரு எக்ஸ்பீரியன்ஸா ஒரு அனுபவமா அந்த பண்ணி பாக்குறதுல அவங்களுக்கு ஒரு ஆனந்தம். சோ என்ன கொடுக்கறோமோ அதை வந்து ஒரு ஓப்பன் மைண்டடா ஏத்துக்கிற பக்குவம் வந்து அவங்களுக்கு இருக்கு. அது சைவ உணவு தான் அங்க கொடுப்போம். இதுவரையிலும் எங்களுக்கு அதுக்கு நல்ல ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு. அதோட அவருடைய அந்த ஈவினிங் வந்து முடியும். நிறைய அவங்களோட கதை சொல்லுவோம், இன்டராக்ட் பண்ணுவோம். அதாவது அந்த அந்த ஒரு பர்சனல் எக்ஸ்சேஞ்ச், அந்த பரிமாற்றம், விஷய பரிமாற்றம் வந்து அவர்களை பெரிதுமாக ஈர்த்திருக்கிறது. எல்லா நாடுகளிலிருந்தும் இதுவரையிலும் பயணிகள் வந்திருக்கிறார்கள். இப்போ மீண்டும் இந்த உணவு வகைகளை பற்றி விரிவாக சொல்லலாம் அப்படின்னா, எதெல்லாம் கொஞ்சம் அரிதானது, எதெல்லாம் அங்க கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம். அதாவது எதெல்லாம் வந்து 15 ஆண்டு 20 ஆண்டுக்கு முன்னாடி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில உணவு முறையில ஒரு பங்கா இருந்ததோ, இப்ப நாங்கெல்லாம் வளர்ந்தப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமையான வீட்டுல உளுத்தங்கஞ்சி இருக்கும், உளுந்தங்களி இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டே வளர்ந்துட்டோம். ஆனா இன்னைக்கு அதை போய் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அருங்காட்சியகம் ரேஞ்சுக்கு கொண்டு போய் அதை வந்து படம் பிடித்து காமிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு மாறிடுச்சு. அப்ப இந்த நம்முடைய பாரம்பரிய உணவு வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஞ்சி கூழ் தான் காலையில எந்திரிச்ச உடனே உழவர்கள் குடிச்சிட்டு வயலுக்கு போயிருக்காங்க. அது வயிற்றுக்கு குழுமை. இனி நாம குடிக்கின்ற இந்த காப்பி டீ வந்து அப்படியே நம்மளுடைய சீதோஷ்ண தட்ப வெப்பநிலைக்கும் உடல்நிலைக்கும் கேடான ஒரு மாறான ஒன்று. அப்ப இந்த விஷயங்கள்லாம் அவர்களுக்கு சேர்த்து எடுத்து சொல்றோம். இப்ப அந்த சிறுதானியங்கள்ல இருக்கின்ற அந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூ, இன்னைக்கு வந்து நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் எல்லாமோ பேசுறாங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் வந்து ஒன்னொன்னுக்குள்ளேயும் அவ்வளவு விஷயங்களை வைத்திருக்கிறார்கள். நம்முடைய உணவுல இருக்க அந்த புரதச்சத்தும் அந்த அதாவது உடலுக்கேற்ற ஒரு உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு தானே இருந்திருக்காங்க. அந்த தாற்பயங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து நாங்க எடுத்து சொல்றோம். உதாரணத்துக்கு எங்க உணவு குடியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க்கடல் காட்சி ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த காட்சியோட உள்நோக்கு கருத்துக்களே எவ்வளவோ இருக்கு. இதையெல்லாம் அங்க வருகின்ற விருந்தினர்களோட நாங்க பகிர்ந்து கொள்கிறோம். இதுல நீங்க சொன்ன மாதிரி ஒரு 15-20 வருடத்துக்கு முன்பு அன்றாடம் இருந்த விஷயங்கள் இன்னைக்கு அப்படி மாறிடுச்சு அப்படின்னு இருக்கும்போது வந்து இது இன்னைக்கெல்லாம் செய்யறதுக்காக ஆட்கள் இருக்காங்களா நம்மகிட்ட? அதாவது இந்த திட்டத்தை வந்து நாங்க ஆரம்பிச்சது வந்து ஒரு சுற்றுலா பயணிகளுக்கான ஒரு இடமாகத்தான் ஆரம்பிச்சோம். நாங்களே பாராத அளவிற்கு உள்ளூர்ல இருந்தோம், மதுரையில இருந்தும் இதற்கு வந்து இந்த விஷயங்களை பார்த்து விட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் பாராட்டிட்டு போயிருக்காங்க. இப்போ மதுரையை விட்டு வெளியில சென்னை போன்ற இடங்களிலிருந்தும் அங்க பயணிகள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. கூடுதலாக எங்க பண்பாட்டு மையத்துல நாங்க பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, காலை நேரங்கள்ல பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு பண்பாட்டு முகாம் நடத்துவோம். அரைநாள் ஒரு நாள் முகாம் நடத்தி அவர்களுக்கு வந்து பண்பாடு பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எவ்வளவு தூரம் ஒரு விளையாட்டு நோக்கா கொடுக்க முடியுமோ. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அடிப்படை எங்க ஆரம்பிக்குன்னா தமிழ் மொழியில ஆரம்பிக்குது. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதெல்லாம் கரைச்சு குடிச்சிடறாங்க. தமிழை பார்த்த உடனே அவர்களுக்கு அது என்னன்னே தெரியல, தாய்மொழியை படிக்க அவ்வளவு சிரமப்படுறாங்க. அப்ப தமிழ் மொழி பயிற்சி பட்டறை அப்படின்னு ஒண்ணு கொடுப்போம். அதுல பாத்தீங்கன்னா வார்த்தை விளையாட்டுக்கள், அதாவது நாங்கெல்லாம் நம்ம படிச்சு வளர்ந்த காலத்துல ஒரு பாரதியார் பாட்டை படிச்சு புல்லரிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து தமிழ் மேல ஒரு ஈடுபாடு இருந்தது. அந்த ஒரு இன்பத்தை கூட இன்றைய குழந்தைகள் இழந்து விட்டார்கள். அதை இழந்து விட்டோம்னு அவங்களுக்கு தெரியல. இதை எடுத்து சொல்றதுக்கு வந்து பள்ளிக்கூடத்திலயும் ஆசிரியர்களுக்கு நேரம் இல்ல, வீட்லயும் தாய்மார்கள் பண்ண வேண்டியது, தாய்மார்களுக்கும் நேரம் இல்ல. அந்த ஒரு கேப்பை வந்து நிச்சயமா கடமவனம் மீட்டு நிரப்புதுன்னு தான் நான் சொல்லணும். மதுரையில் இருக்கிற நிறைய பள்ளிகள் இப்போ அங்க வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தமிழ் மொழி பயிற்சி பட்டறை இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளூர் வரலாறு தொடர்பான வினாடி வினான்னு கொடுப்போம். இப்ப நாம் வாழ்கின்ற பகுதி, நம்மை சுற்றி உள்ள வரலாறை நாம் அறிந்திருக்க வேண்டும். குழந்தைங்க அமெரிக்கன் ஹிஸ்டரி, யூரோப்பியன் ஹிஸ்டரி, க்ரூசைட்ஸ் என்னெல்லாமோ படிக்கிறாங்க. ஆனா மதுரையை சுத்தில உள்ள விஷயங்களை கேட்டீங்கன்னா பலது ஆசிரியர்களுக்கே தெரியல. அப்ப அது தொடர்பான வினாடி வினா எங்களுடைய கலையரங்கத்துல பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்திலிருந்தும் மதுரையின் வரலாற்றிலிருந்தும் வரலாற்று காட்சிகளை படமாகி வச்சிருக்கோம். அதை காண்பித்து அவர்களுக்கு கதைகள் சொல்வது. முக்கியமா வந்து எந்த பிள்ளைகளுக்கும் நீ பாண்டி, பரமபதம், 4ஆம் இளங்கட்டெல்லாம் விளையாட தெரியல, பையங்களுக்கு கிட்டிப்புல் விளையாட தெரியல. அதனால அந்த இதுல பாத்தீங்கன்னா விளையாட்டு செஷனும் ஒண்ணு இருக்கும். வேற கட்டாயமா வந்து அவங்க அந்த ட்ரெடிஷனல் கேம்ஸ், அதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குழந்தைங்க பேசாம இருப்பாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் இறங்கி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் அவங்க மலர் நினைவுகள் வந்துடும். அப்ப அவர்களுக்கும் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஃபோக், ஒரு கிராமிய நடனம் இருக்கும். அதை தொடர்ந்து வந்து குழந்தைங்க சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். அதாவது
நுண்ணியல் கலைகள் என்று சொல்லக்கூடிய பரதம், கர்நாடக சங்கீதம் எவ்வளவு கடினமோ அதை ஒத்த கடினமானது கிராமிய கலைகள். ஆனா அந்த கலைஞர்களுக்கு இன்னைக்கு சமூகத்துல அங்கீகாரம் பத்தாது. இன்னும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஒரு தலைமுறைக்கு முன்னாடி ஓம் பெரியசாமி போன்றவரெல்லாம் முழு நேர கலைஞர்களா இருந்தாங்க. இன்னைக்கு யாருமே அப்படி இல்லை. எல்லாருமே வெவ்வேறு தொழில் பார்த்துட்டு தான் இந்த கலையை வாழ வச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கடம்பவனம் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அமைது. எங்களுக்கு நிறைய மதுரையை சுற்றி உள்ள கலைஞர்களோட ஒரு டேட்டா பேஸ் உருவாக்கி வச்சிருக்கோம். வெவ்வேறு குழுக்களுக்கு நாங்க வாய்ப்பு கொடுக்குறோம். அந்த விதத்துல அந்த கலைகளுக்கு நாங்க இப்போ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கரகம், காவடி, பொய்க்கால் குதிரை, அப்புறம் இந்த தோற்பார்வை கூத்து, சிலம்பாட்டம்லாம் இன்னைக்கு அதோடைய அந்த ஒரிஜினல் தன்மை மாறி இன்னைக்கு கிட்டத்தட்ட கோலாட்ட பூச்சி மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் ஆர்ட் அப்படிங்கிற நிலையே இன்னைக்கு மாறி போயிடுச்சு. அடுத்து எங்களுடைய முயற்சியில கட்டாயம் அங்க ஒரு கலைப்பள்ளி உருவாக்கி அந்த ஒரிஜினலா எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி சிலம்பாட்டம் இதெல்லாம் பயிற்றுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கு. அது இறைவன் அருளால எவ்வளவு சீக்கிரம் நிறைவேறுங்கிறது தெரியல. ஆனா அதை பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கு. தெருக்கூத்துக்குலாம் ஆனா மதுரையில கலைஞர்கள் கிடையாது. சேலத்துல இருந்தா வரவழைச்சு ஒரு முறை பண்ணியிருந்தோம். என்னென்ன எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்போ சேவை ஆட்டம், தேவராட்டம், எங்களுக்கு ஒரு இது என்னன்னா மதுரையை சுற்றிலும் தான் இந்த கலைகள் பண்றவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. தேனி மாவட்டத்துல இருந்துலாம் எங்களுக்கு கலைஞர்கள் பண்ணி கொடுக்குறாங்க நிகழ்ச்சிகள். இப்ப இந்த மாதிரி செய்யும்போது இது யாரெல்லாம் நம்ம டார்கெட் பண்றோம்? அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கம் மதுரையில இருக்கவங்களுக்கே இது இல்லைங்கிறது ஒண்ணு, அப்புறம் நகர்ப்புறம் சார்ந்த சென்னை போன்ற பெருநகரங்கள்ல இருக்கிற ஒரு அயல்நாட்டுல இருந்து இதை பத்தி சொல்லுங்க. அதாவது 3 விதமான மக்களை நாம இலக்கா வச்சிருக்கோம். அடிப்படையில வெளிநாட்டு மற்றும் பிற மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தமிழ் கலாச்சாரம் பற்றி அறிமுகம் இல்லாத நம்முடைய விருந்தினர்கள், அவங்கதான் சுற்றுலா பயணிகள். அடுத்து இந்த மாதிரி மதுரையிலேயே பிறந்து வளர்ந்து எங்க இடத்துக்கு ஒரு குழந்தை வந்திருக்கு, ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை. பண்டம் பட்சணும்னா அதுக்கு என்னன்னு தெரியல. ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொன்னா அப்படி புரியுற மாதிரி சொல்லுங்க மேம் அப்படிங்குதுங்க. அதாவது அந்த அளவு சாதாரண சொற்கள் வழக்கொழிஞ்சு போச்சு. இந்த மாதிரி இளைய தலைமுறையினை பழையபடி அவருடைய பாரம்பரியத்தோட அறிமுகப்படுத்துவதற்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு இலக்கு யாருன்னா வெளிநாடுகளிலே வாழ்கின்ற தமிழ் டயஸ்போரா. அதாவது கடல் கடந்து சென்று 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை. இப்ப தென்னாப்பிரிக்காவிலிருந்து சில விருந்தினர்கள் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 3rd ஜெனரேஷன் அங்க இருக்கிறவங்க. அதனால அவர்கள் அப்பா அம்மா வரையிலும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு. அவர்கள் தலைமுறையில தமிழ் பேசுறாங்க, எழுத படிக்க தெரியல. இது மாதிரி தமிழர்கள் மொரீஷியஸ்ல இருக்கிறாங்க. அதாவது எழுத படிக்க தெரியல, ஆனா அதை கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இருக்கு. அப்ப அந்த மாதிரி பட்ட உலக அளவிலே பறந்து விருந்திருக்கின்ற நம்முடைய 2ஆம் 3ஆம் தலைமுறையினரான தமிழ் மக்களுக்கு 1 வாரம் 10 நாள் 15 நாள் 1 மாதம் தங்கி மொழியில ஆரம்பித்த தமிழ் எழுத படிக்கிறதுல இருந்து ஆரம்பித்து பண்பாட்டின் பல கூறுகளை அவர்கள் நுகரும் வண்ணமாக பல திட்டங்களை நாங்க வடிவமைச்சிட்டு இருக்கிறோம். இதை இப்பதான் கொண்டு சென்றுட்டு இதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்கோம். இனிமேதான் எங்களுக்கு அதோடைய பலன் தெரியும். ஆனா நிறைய என்கொயரிஸ் இருக்கு. ஆர்வமா நிறைய பேர் விசாரிக்கிறாங்க. ஒரு மாதம் உட்கார்ந்து இருந்தா தமிழ் படிச்சிடலாமா அப்படின்னு அமெரிக்கால இருந்து எங்களுக்கு ஒரு இமெயில். 1 மாதத்துல தமிழ் படிக்க முடியுமான்னு உண்மையில எனக்கு தெரியல. ஆனா இங்க ஒரு தமிழ் பேராசிரியர் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. எங்க அம்மாவும் தமிழ் பேராசிரியர் டாக்டர் சாரதா நம்பியாருடன். எளிமையான முன்னாடி நமக்கு தொலைக்காட்சியில வரும் பேராசிரியர் நன்னன் அவர் நடத்துவாங்க எளிமையான தமிழ் கற்பது அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது நாங்களே ஒரு பாடத்திட்டம் வரையாமத்தான் அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனா அந்த மாதிரி என்கொயரிஸ் எல்லாம் வருது. அது எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கு. இப்போ இந்த பண்பாட்டு மையத்தோட ஒட்டிய ஒரு தங்கும் விடுதி ரெசார்ட் ப்ரமோட் பண்ணிட்டு அதை பற்றி சொல்லுங்க. அதாவது தங்கும் பகுதியில இருந்துதான் திட்டம் தொடங்கியது. அங்கு தங்கும் பொழுது அந்த 2 நாள் 3 நாளுக்குள்ள அதிக அளவிலே அவர்கள் நம்ம பண்பாடு பற்றி எப்படி விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தான் யோசிக்க ஆரம்பிச்சோம். இப்ப காலையில அவங்கள ஒரு பூபால ராகம் போட்டு எழுப்புறதுல இருந்து அவர்கள் வாயிலில் சாணம் தெளித்து கோலம் போடுவதிலிருந்து அங்க வரவங்க வெறும் ரிலாக்ஸேஷன் லீஜர் அப்படின்னு வரக்கூடியவர்களா இருக்கக்கூடாது. இதுல எல்லாம் ஈடுபட்டு தெரிஞ்சுக்கிற ஆர்வம். இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் இதை விரும்பிதான் வராங்க. அப்ப காலையில அவங்களை எழுப்பி விட்டுருவோம். பொதுவா ஒரு விடுதியில போய் தாங்கன்னா எழுப்பக்கூடாது, அவர்கள் 10 வருடம் தூங்கலாங்கிற சுதந்திரம் இருக்கும். எங்க இடத்துக்கு அது இருக்காது. முதலே கேட்டுருவோம் இந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, இல்ல நீங்க பங்கு பெறுறீங்களான்னா 90% அவங்க ஓகேன்னு தான் சொல்றாங்க. அப்ப காலையில எழுந்திருச்சு அந்த சாணம் தெளித்து கோலம் போடுவது ஏன் போடுறோம் அதுல இருந்து துவங்கி
சுற்றிலும் இருக்கின்ற மலைகளுக்கு அடியில நிறைய குக்கிராமங்கள் இருக்கு. எங்க இடத்திலே வேலை பார்க்கிறவர்களில் சரிபாதி பேருக்கு மேல அந்த கிராமத்துல உள்ளவங்க தான் வேலை பார்க்கறாங்க. நாங்க முதல்ல இருந்தே அதுல தெளிவா இருந்தோம். ஒரு 50ல இருந்து 60% உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய விதமாக நம்முடைய திட்டம் வர வேண்டும். இன்னொன்று அதுதான் அந்த எத்னிக் ஃபீலையும் கொடுக்கும். ஸோ அதுல சுயநலமும் அடங்கி இருக்கு. அப்ப அவங்க வீடுகளுக்கு அழைத்து சென்று அவர்களோடு கருத்து பரிமாற்றம், அங்க உள்ள மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, இந்த சின்ன சின்ன விஷயங்களை பாக்குறது அவங்க அவ்வளவு பெரிய ஒரு இதா கருதுறாங்க. ஏன்னா அவங்க நாட்டுல அது இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குடில்களுக்கு எல்லாம் பேர் வச்சிருக்கிறோம். அவ்வை, மறைமலை, கோதை, திலகவதி, புனிதவதி. அப்ப அந்தந்த கதைக்கு ஏற்ற மாதிரி படக்காட்சிகளும் கதையுடைய சாராம்சமும் ஆங்கிலத்தில் எழுதி குடில்களுக்குள்ள இருக்கும். எங்கெல்லாம் அவர்களோட நாங்க கதை சொல்வதற்கான ஒரு தளத்தை ஏற்படுத்த முடியுமோ அந்த மாதிரி ஏற்படுத்திக்கிறோம். அவர்களுக்கு யோகா தியானம் பயிற்சி காலையில கோயில் வளாகத்திலேயே நடக்கும். அவர்களுக்கு குறிப்பாக ஏதாவது பூஜைகள் செய்து காமிக்கணும்னு கேட்டாலும் காமிப்போம். அடுத்த அளவுல பாத்தீங்கன்னா இன்னும் அங்க உள்ள கிராமத்துல உள்ள மக்களுக்கு எங்க கலையரங்கத்திலேயே திருமண வசதிகள் செய்து கொடுத்து அதை வெளிநாட்டு பயணிகள் பார்க்கிற மாதிரியான ஏற்பாடெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. இதையெல்லாம் முடித்து விட்டு அவர்கள் வரும்பொழுதுதான் இந்த அனுபவத்தின் ஒரு பகுதியாக இந்த பண்பாட்டு மையத்தில் நடக்கக்கூடிய